தேங்க்ஸ் திவ்யா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கூட இப்படிலாம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சதே இல்லை. நீ இவ்ளோ தூரம் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க கல்யாண நாள் இப்படி கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? விடுங்க அருண், பின்னாடி நம்ம பிள்ளைங்க நமக்கு பண்ணாதான். கல்யாண நாள் எனக்கே ஞாபகம் இல்லடா. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுங்கிறதே தெரியுது. அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் ஒன்னா கைய பிடிச்சு இந்த கேக்க கட் பண்ணணும். புடிங்க புடிங்க அத்தை. அருண் அது இந்தாங்க. பத்தவை மாமா கூட்டி விடுங்க. பாத்தியா சீதா, நமக்கு கல்யாணம் ஆன இவ்வளவு வருஷத்துல நாமளோ நம்ம பசங்களோ கல்யாண நாளை இப்படிலாம் கொண்டாடினதே கிடையாது. ஆனா நம்ம மருமக வந்த நேரம் நம்ம கல்யாண நாளை இப்படி சிறப்பா கொண்டாடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீதா, உன்ன மாதிரி ஒரு பொறுமைசாலி எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? 2 குழந்தை மாத்தி வச்சு உன் புருஷன் பெரிய பாவத்தை பண்ணிட்டான். சீதா, நமக்கு கல்யாணமான இந்த 25 வருஷத்துல நீ என்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. இப்பதான் உன் தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஒரு 5-6 நாள் போயிட்டு வந்தேன். அதுவே என்னால தாங்க முடியலன்னா பாத்துக்கேன். அப்படி நான் ஊருக்கு போனதாலதான் இத்தனை வருஷ வாழ்க்கையில எனக்கு தெரியாம இருந்த ஒரு பெரிய உண்மை என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சீதா, என்ன சீதா கல்யாண நாள் அதுவுமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறேன். ஓ, சீதா, உன்னை இந்த புடவையில பாக்குறப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி மணமேடையில நீ எப்படி வந்து உக்காந்தியோ அப்படியே இருக்க. எனக்கும் இன்னைக்கு உங்களை பார்த்தா இந்த 25 வருஷமா நீங்க எனக்காக என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அத்தை, மாமா, உங்களை இப்படியே விட்டா இன்னைக்கு ஃபுல்லா இங்கே நின்னு பேசிட்டு இருப்பீங்க. அப்புறம் கோவிலுக்கு போறதுக்குள்ள கோவில் நடையே சாத்திடுவாங்க. நீங்க முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. சீதா, கோயிலுக்கு போலாமா? சீதா, வா போலாம். இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லன்டா.